அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நம்ம இது வரைக்கும் இந்த வண்டி வேலை செஞ்சது போடவே இல்லையா? சரி, உங்களுக்கு முதல் முறையாக அந்த வண்டி வந்து வேலை செஞ்சு போடலான்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் என்ன வண்டி. குட்டி எஸ், இந்த ஜென்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோங்க. எல்லாம் சின்ன சின்ன இடங்களில் பொறிச்சல் வந்துருக்குது. நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க வண்டி. உண்மையாலுமே அது ஒரு சில வண்டி வந்து அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது பார்த்துங்க. மெயின்டெனன்ஸ் எல்லாமே எவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. அவ்வளோ சென்டிமெண்ட்டான வண்டிங்களாம்மா. சரி, அதை தான் இன்றைக்கி வந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் என்னென்னா இந்த வெயில் நிறுத்தி பூரா இந்த கிளியர் கட்டாக உள்ளுக்குள்ளுக்கிறது இதே வந்துருச்சு பாரு. பூரா பொரிச்சலுங்கிறது 2-3 இடத்துல மட்டும்தான் இருக்குதுங்க. இங்கே பாருங்க, வேறு டாப்பு இப்போ எல்லாமே இந்த இடம் பூராமே இதாகி போச்சு. இது முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப வெயில் நிறுத்தக்கூடாதுங்க. இது வெதர் ஸ்ட்ரிப்பெல்லாம் போயிடுச்சு. இந்த இங்கே இருக்குது பொரிச்சல். டோர் பேடெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி வந்து ஜென்னுக்கே நிறைய ஸ்பேர்ஸ் கிடைக்கிறது இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் தேடி பிடிச்சி போட்டிருக்குறோம். பார்க்கலாங்க, டோர் பேடு கிடைக்குமான்னு தெரியல. டோர் பேடு அந்த சுவிட்ச் ஐட்டம்லாம் நிறைய கிடைக்கிறது இல்லைங்க. ஒரு பேர் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க கிடைக்குதான்னு சொல்லி. பவர்ண்டஸ்லாம் போட்டிருக்காங்க, அப்படிலாம் ரெடி பண்ணணும் எல்லாமே. அப்படி ஒவ்வொரு வேலையும் நம்ம உங்களுக்கு பண்ணும்போது அப்படியே காமிக்கிறேங்க. பரவாயில்ல, செம மெயின்டெனன்ஸ். ஆனால் இந்த அளவுக்கு சரி, வண்டி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒன்று நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னுங்க. இல்லைன்னா நான் உங்களுக்கு கடைசி நான் உங்களுக்கு பீரோல் மாதிரி போட்டுவிட்டு எல்லா வேலை செய்ய வீடியோ அப்படி நான் தனியாக போட்டுவிட்டு வந்தேங்க. ஓகேங்க, எல்லா ஒர்க்கும் முடிஞ்சதுங்க. வண்டி ரெடி ஆகிடுச்சு டெலிவரி கண்டிஷனுக்கு. ஜென் கோழி முட்டை சிட்டுக்குருவி. ஆல்ரெடி நீங்கள் ஒரு சிட்டுக்குருவி பார்த்துருப்பீங்க. இது ஒரு சிட்டுக்குருவி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாங்களா? ரைட், ஒரிஜினாலிட்டியாக எதுவுமே பண்ணலைங்க. எப்படிங்கன்னு பாருங்க. எனக்கு அப்படியே முன்னாடி கேமராவுக்கு வந்துடுறேன். என்ன மாத்திரன்னு சொல்லியிருப்போம். முன்னாடி கிரில் பெயிண்ட் பண்ணிட்டேங்க, ஃபுல் டெக்னிக் பெயிண்டிங்கு. ஹெட்லைட்டெல்லாம் அதே தானுங்க, மேக்ஸிமம் அதே போட்டேன். வீல் கப் முதல் கொண்டு அதே தான். என்ன டெக்னிக் பெயிண்டிங் தான் மெயினுங்க. அப்புறம் ஆயில் சர்வீஸு, அதுக்கப்புறம் முன்னாடி கண்ணாடி விண்ட்ஷீல்டு கிளாஸுங்க, அப்புறம் சன் ஃபிலிம்மு, ரிமோட் சென்டர் லாக்கு, பேக்கில் லோகோ செட், எம்பளை செட்டு. என்னாலும் நன்னாளு இன்னாலும் அவ்வாகை அப்படின்னு எழுதியிருக்கு. அவ்வாறு ஜென்னுனாலே ஒரு தனி அழகு தானுங்க. என்ன இருந்தாலும் அது இந்த பழைய ஜென்னு டைப் 1 இருக்குது பாருங்க. அடேங்கப்பா, 93 இருக்குதுங்க இந்த வண்டி. இந்த வண்டி வந்து 2002, 2001, 2002. ஆக்சுவலாக ஜென்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 93 ஸ்டார்ட் ஆகி 2005 வரைக்கும் இருந்தது. இதுங்க அப்படி இல்லை காமிச்சேன். அதுக்குள்ள ரிமோட் ஒரு லாக் பண்ணி வச்சுருந்தாங்களா. ஓகே, டன். சரி 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 அதுக்குள்ளே கீக்கின்னு கத்துறக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல் மேட்டுங்க, நூடுல்ஸ் மேட்டு. என்னங்க இந்த டோர் பேடு கிடைக்காம போச்சுங்க, ஒரே வருத்தம். கடைசி வரைக்கும் தேடி பவரோட எவ்வளோ சர்வீஸ் பண்ணியாச்சுங்க. டோர் பேடு மட்டும் கிடைக்காம போச்சு. டோர் பேடு மட்டும் கிடச்சிருந்தா வண்டி சூப்பராக இருந்திருக்கு. கடைசி வரைக்கும் நான் தேடி பார்த்து கிடைக்கல. கடைசி வரைக்கும் தேடி பார்த்து டோர் பேடு கிடைக்கலிங்க. அதெல்லாம் டோர் பேடு மட்டும் பழசு. அப்புறம் ஏரியலு, அப்புறம் இது வெதர் ஸ்ட்ரிப்புங்க, பீடிங் ஐட்டம், டாப் பீடிங்கு அதெல்லாம் கிடச்சிருச்சுங்க. டெக்கு பீடிங் மற்றதெல்லாம் கிடச்சிருச்சு. சரி இருங்க, அப்படியே முன்னாடி கேமராக்கு வந்துடுறேன். எப்படி இருக்குதுங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. அப்படியே ரெடி பண்ணியிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் என்னால் நம்மளால் என்ன முடிவு பண்ணியிருக்கோம், ஒரு 90 to 95%. 100% பண்ண முடியாதில்லைங்க. ரொம்ப சென்டிமெண்டான வண்டி. ஆனால் இவர் நம்ம கோபிக்காரருங்க, நம்ம டிஎம்எஃப் என்ன வேணாலும் செய்யுங்கன்னாரு. எனக்கு என்ன தேவைக்கு முன்னாடி நம்ம செஞ்சால் போதும். அதனால் ஹெட்லைட்டு கூட மாற்றிக்கினார். ஹெட்லைட்டு நல்லா தான் இருக்குது, அதனால் மாற்றவே இல்லை. அப்புறம் ரேடியேட்டர் கூட கொஞ்சம் இது ஏசி சர்வீஸ் பண்ணது, ஏசி கண்டென்சர் கொஞ்சம் பெண்டாக இருந்தது, அதையும் மாற்றிக்கினார். நல்ல வேலை செஞ்சது ஏசி, ஏன் மாற்றுறது அதையும் மாற்றலைங்க. அது மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சிக்கனமாக பட்ஜெட்டில் பண்ணி கொடுக்கணும், பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துட்டோம். விண்ட்ஷீல்டு கிளாஸ், பீடிங் கிடைக்கலாம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். சீட் கவர் கூட போடலை, ஏன்னா ஆல்ரெடி நல்லா இருக்குது. சீட் கவர் கொஞ்சம் தான் லைட்டாக ஃபேடாக இருக்குது. அதனால் சீட் கவர் கூட நம்ம அப்படியே விட்டுட்டோங்க.
மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல சென்டிமெண்ட்டாக வண்டியை இருந்ததுன்னா நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிறது அதானுங்க. நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு யூஸ்கார் நிறைய பேட்ச் கூட நீங்கள் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ தேவையில்லாமல் நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசனை பண்ணி வாங்கும்போது நல்ல வண்டியை பார்த்து வாங்க. நீங்கள் ஒரு மெக்கானிக் 2 மெக்கானிக் கூட்டி போய் செக் பண்ணி அது உங்களுக்கு அடியில் அண்டர் பார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி நல்லா இருக்குதா, ஏதாவது பேட்ச் ஒர்க் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நல்லா செக் பண்ணி வாங்கிங்க. தேவையில்லாமல் செலவு பண்ண வேண்டாங்க. எப்போவுமே நான் சொல்கிறது அதுதான். எப்போவுமே வெட்டி செலவு பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு வண்டி செய்கிறீங்க அப்படின்னா சென்டிமெண்ட்டாக இருந்தால் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். நீங்கள் ஒரு 10 வருஷம் 5 வருஷம் இருக்குது, இல்லை லைஃப் லாங் கூட வச்சுருப்பேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக செலவு பண்ணலாம். நீங்கள் ஒரு அழகுக்காகவும் ஒரு லுக்குக்காகவும் நீங்கள் செலவு பண்ணிட்டு 1-2 வருஷம் விற்றீங்கன்னா பல காசு காணாமல் போயிடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசனை பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள். இந்த ஜென்னு மறக்காமல், இந்த கோழிப்பட்டு ஜென் எப்படி இருக்குன்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள், எப்படி வேலை செஞ்சுருக்குன்னு அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம். பாய் டிஎம்எஃப்.